ஆசிரியர் தகுதியான விளக்கத்தை கொடுக்கணும். எனவே ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட இதற்கு இப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த குர்ஆனினுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம். எனவே தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம், குர்ஆன் அரபு மொழியே தெரியாதவர்கள் கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டு விட்டார்கள். இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யூதர்கள் 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 நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதுக்கு தெளிவான சான்றுகள் இருக்கு. எனவே அவர்கள் எப்போதும் இந்த முஸ்லீம்களினுடைய உயர்வை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், நேரடியாக அவர்களாக வந்து இந்த முஸ்லீம்களை குலைத்து விட முடியாது, சீரழித்து விட முடியாது, சின்ன பின்னப்படுத்தி விட முடியாது என்றுதான் முஸ்லீம்களிலேயே ஒரு குழுவை கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்து அவர்களுக்கு மூளை செலவை செய்து குர்ஆனுக்கு இப்படித்தான் விளக்கம் அப்படித்தான் விளக்கம் அப்படியா இப்படியா என்று என்ன செஞ்சாச்சு அவங்களுக்கு சொல்லி அவர்கள் இந்த சமுதாயத்தை குழப்புறாங்க. ஆக அவர்கள் எல்லாம் யூதர்களுடைய கைகூலிகள் நம்ம விளங்குறோம். அவர்களைத்தான் ஒரு பக்கத்தில் வஹாபிகள் என்று நம்ம சொல்கிறோம். எனவே அருமையானவர்களே, அவர்களுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் குர்ஆனினுடைய நடைமுறைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை நீங்க பாருங்க. அத்திபு அவுலாதக்கும் அலா ஹிசாலி சலாசின். இது குர்ஆன் சம்பந்தப்பட்டது தான். அத்திபு அவுலாதக்கும் அலா ஹிசாலி சலாசின். உங்களுடைய பிள்ளைகளை 3 விஷயங்களில் தர்த்தீபு செய்யுங்கள், அதபாக்குங்கள், மேன்மையாக்குங்கள், வலிமையாக்குங்கள், சீராக்குங்கள் என்று பல அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உங்க பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுங்க, அந்த 3 விஷயங்களிலே வழி நடத்துங்க, அந்த 3 விஷயங்களிலும் உறுதியாக இருக்க சொல்லுங்க என்ற கருத்தில் உள்ள ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. பாருங்க, அலா ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் மீது அன்பு. உங்களுடைய நபியின் முதல் விஷயம், 3 விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுக்கணும். அதில் முதலாவதாக உங்கள் நபியின் மீது அன்பு. வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, இரண்டாவதாக அவர்களுடைய குடும்பத்தார், அஹ்ல் பைத் இருப்பாங்க இல்லையா, சாதாத்மார்கள், அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு. மூன்றாவதாக அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை படிக்கிறது. இந்த 3ஐயும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த 3 விஷயங்கள் இருந்தால் அந்த பிள்ளைகள் சரியாயிடும். அவங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும், நேராக இருக்கும், எந்த குழப்பமும் இல்லாமல், வழிகேடும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் போகும். அந்த 3 என்ன, முதலாவதாக உங்கள் நபியினுடைய அன்பு, இரண்டாவதாக நபியினுடைய குடும்பத்தின் மீது அன்பு, மூன்றாவதாக குர்ஆனை ஓதி கொடுப்பது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இப்போ இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தன் அன்பை தான் முதல்ல சொல்கிறாங்க, மஹப்பத் ரசூலை முதலாவது சொல்கிறாங்க. இரண்டாவதாக மஹப்பத் ஆலி பைத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாரை நேசிக்கிறத சொல்கிறாங்க. மூணாவதாக குர்ஆனை கற்றுக் கொடுக்கறத சொல்கிறாங்க. அப்போ அந்த குர்ஆனை நான் 3வது கேட்டகரியாக பார்க்கும்போது இப்போ இதை எப்படி அவங்க ஃப்ளாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பார்த்தீங்களா இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கிட முடியுமா? ஏற்றுக்கிட முடியாது. ஏன் ஏற்றுக்கிட முடியாது? குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், அவங்களுடைய பேசுகிற பேச்சு இப்படி அல்லாஹ்வுடைய கலாம். அது எப்படி இருக்கணும்? அதில் முதலாவது இருக்கணும். அது முதல்ல இல்லைன்னா அது 3வது கேட்டகரியாக போயிடுச்சு. 3வது ரேங்குக்கு தள்ளி விட்டுட்டு இந்த 2ஐயும் வருதுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிட முடியுமா? அந்த ராவிகள்லாம் பற்றி பார்க்கணும் அவசியம் இல்லை. நமக்கு இது அறிவுக்கு தெரியுது, இது இப்போ சரி வரல, அதனால இந்த ஹதீஸை தூக்கி வீசணும் அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா? இவர்கள் தான் குழப்பவாதிகள்ங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அந்த அடிப்படையில் தான் ஹதீஸையும் குர்ஆனையும் அவங்க பார்க்குறாங்கன்னு விளங்குறமா இல்லையா? அவங்களுக்கு சரியா வரலையா, அது சஹியான ஹதீஸா இருந்தாலும் தூக்கி வீசு. எனவே இவர்கள், அப்ப இவர்களை வழி நடத்துவது யாருங்கிறது நமக்கு புரியுதா? தெளிவாக இருக்கிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தன்னுடைய அன்பை, அதுக்கு அடுத்து தன்னுடைய குடும்பத்தார் அன்பை சொல்லிட்டு 3வது குர்ஆனை கற்றுக்கிற சொல்லியிருக்கிறாங்களே ஏன் அப்படின்னா, உதாரணமாக ஒன்று வச்சுக்கிடுவோம். குர்ஆனை நம்ம கற்றுக்கிடணும். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அலிஃபு பே படி அப்படின்னு சொன்னால் தப்பா ரைட்டா? குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால குர்ஆனே தெரியல, ஓத தெரியல, அவனுக்கு என்ன ஓதி கொடுக்கணும்? பலகையில் அதில் எஸ்என குர்ஆன் எடுத்து அலிஃபு பா தா அப்படின்னு ஓதி கொடுக்கணும். குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால் அலிஃபு பே படிக்கிறது அதெல்லாம் படிக்கக்கூடாது, அதெல்லாம் அலிஃபு பே எல்லாம் படிக்கக்கூடாது. முதல்ல குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் வருமா அவனுக்கு?
அலிஃபும் தெரியாது, பேயும் தெரியாது, எப்படி குர்ஆனை ஓதுவான்? இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை விட சிறந்த ஒரு ஒன்றைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பு, நபியினுடைய குடும்பத்தாரின் அன்பு. இந்த ரெண்டு சரியா இருந்ததுன்னு வைங்க, குர்ஆனை தப்பான வழியில் அவன் பார்க்க மாட்டான். அதுக்கு பேஸ் இதுதான். குர்ஆனை சரியான முறையில் பார்க்கறதாக இருந்தால், சரியான பார்வையாக பார்க்கறதா இருந்தால் இந்த ரெண்டும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் குர்ஆனுக்கு சரியான விளக்கம் வைக்க முடியும். இல்லைன்னா என்ன வச்சுட்டு இருக்கிறான் இல்லையா, வாயில் வந்ததில் அவன் அவனுடைய இஷ்டத்துக்கு விளக்கம் வச்சுட்டு இருக்கிறான். எனவே இது என்ன செய்கிறது, அதை மற்றவங்க பார்க்குறாங்க, அவனும் முஸ்லீம் தானேன்னு பார்க்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு அவங்க குர்ஆனை வந்து என்ன, அவங்க முஸ்லீம்களினுடைய துரோகிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பாரம்பரியமாக இருந்து வந்ததை இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, குழப்பம் பண்ணாங்களா, சண்டை போட்டாங்களா? இல்லையே. இப்போ தானே ஒரு குழு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வச்சிருக்கிறாங்க. அது அவங்க வகுத்ததும் இல்லை, யூதம் படித்து கொடுத்தது. அந்த கொள்கைக்கு என்ன செய்கிறது, குர்ஆனையும் ஹதீஸையும் வளைச்சி முறிச்சு ஒட்டிச்சு கொண்டு வர்றது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையை தர்த்தீபு செய்தார்கள். முதலாவது உங்கள் நபியினுடைய அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் நீங்கள் குர்ஆனுக்கு தப்பான விளக்கம் செய்ய மாட்டீங்க. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே நம்ம பெரிய நம்ம ஷேக் இருக்கிறாங்க, அல்லது நம்ம டீச்சர் இருக்கிறாங்க, அல்லது நம்ம வாப்பா அத்தா இருக்கிறாங்க, அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறோம், ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தம்பி இந்த காரியத்தை செஞ்சுருங்களேன் அப்படின்னா உடனே செய்வோமா இல்லையா? ஒரு மரியாதையெல்லாம் இல்லை, தம்பி அதை செய்யுங்களேன், சரி சொல்லுவாருப்பா, அதெல்லாம் செஞ்சுக்கிடலாம் சொல்லுவானா இல்லையா? நல்ல சாதாரணமான சின்ன உதாரணம், நம்ம விளங்குறதுக்கான உதாரணத்தை சொல்கிறேன். ஒருவரின் மீது நாம் என்ன செஞ்சுக்கோ, மரியாதை வச்சுருக்கிறோம், ரொம்ப அன்பு வச்சுருக்கிறோம், அவங்க மேலே ரொம்ப பிடிப்பு வச்சுருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, தம்பி இதை கொஞ்சம் செஞ்சுருங்களேன்னு சொன்னால் உடனே செஞ்சு கொடுத்துருவோம், தாமதம் கூட படுத்த மாட்டோம். மரியாதை இல்லை, ஒரு கண்ணியம் இல்லை அப்படின்றவனா, தம்பி அதை செய்யுங்க, அது செஞ்சுங்களேன், அது செஞ்சிடலாம்ப்பா, அவர் சொல்லிகிட்டே கிடப்பார், இதுதான் அவருக்கு வேலை, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த ரெண்டுக்கு அப்போ என்ன வேணும்னு கேட்டால், குர்ஆனுக்கு நீங்கள் வந்து சரியான விளக்கம் செய்கிறதாக இருந்தால் எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களோ அது மாதிரி செய்யணும். அவங்களே ஒரு சாதாரண மனிதன் பார்த்தா எப்படி செய்கிறது, அவர்களையே ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு பார்த்துட்டா அப்படித்தானே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்கை உடையவர்களுடைய பார்வையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே சாதாரண மனிதராக பார்க்கும் பொழுது அவர்களுடைய சொல்லலாம் பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, அது சஹிஹா தான் தூக்கி வீசுன்னு சொல்லிட்டான். இதனால தான் இப்படி வர்றது, அந்த இதை கொண்டு வந்து போட்டுட்டு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே என் மீது ஒரு பாசத்தை பதிய வச்சிருங்க. அப்போ அவன் குர்ஆனை படித்தாலும் கூட தப்பான அர்த்தம் கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மன்றா ஃபில் குர்ஆனி பிரைஹி ஃபல்யதபவ்வா மக்அதஹு மினன் நார். குர்ஆனிலே யாராவது தன்னுடைய சிந்தனையின் பிரகாரம் கருத்து சொன்னால் அவர் நரகத்தை தன்னுடைய நரகத்திலே தன்னுடைய இடத்தை பதிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பயப்படுவான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பயப்படுவான். அவங்க சாதாரண ஒரு மனிதர்னா, அவங்க ஒரு சாதாரண மனிதன், நம்மளை போல ஒரு மனுஷன் தானே அப்படின்னா என்ன பயம் வரப்போகுது, என்ன அச்சம் வரப்போகுது, என்ன மரியாதை வரப்போகுது, அவன் இஷ்டம் பண்ண. எனவே இந்த மஹப்பத்தை என்ன செஞ்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. எப்போ உடைகிறதோ அப்போதும் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத வழங்கிக்கிடணும். வாயில் வந்ததெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. அருமையான பெருமக்களே, அதனால் தான் குர்ஆனுக்கு சரியான விளக்கத்தை தருவதாக இருந்தால் அதற்கு அடிப்படை பல்வேறு கல்விகள் வேணுங்கிறது ஒரு பக்கம். இலக்கிய மொழியியல் கல்வி, இலக்கிய கல்வி, இலக்கண கல்வி, வரலாற்று கல்வி, இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? எத்தனையோ கலைகள், கிட்டத்தட்ட 60 கலைகளை சொல்கிறாங்க. அந்த 60 கலைகள் தெரிஞ்சிருந்தால் தான் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க முடியுங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் அதற்கு மேலே என்ன இருக்கணும், மஹப்பத்துன் நபி மஹப்பத்து ஆலின் நபி இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் இந்த 60ம் பயன் தரும். இந்த ரெண்டுமே இல்லை, 60ம் பயன் தராது. 60ம் இல்லாமல் தானே விளக்கம் சொல்கிறான். இந்த ரெண்டும் இல்லை, இந்த 60ல் எதுவும் இல்லை, மொழியும் தெரியாது, ஆனால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவான். ஒரு கிளாஸ் நடத்துகிறாரா, குர்ஆன் கிளாஸ் நடத்துகிறா அப்படிங்கிறான். என்ன குர்ஆன் கிளாஸ் நடத்த முடியும், மொழியே தெரியாதே இவர் என்ன குர்ஆன் கிளாஸ் நடத்த முடியும்? ஒரு வார்த்தைக்கு எப்படியெல்லாம் பொருள்கள் வைக்க வேண்டியது இருக்கும். சில வார்த்தைகளுக்கு 100 பொருள் இருக்கு.
இந்த பேண்ட் இருக்கிறோம்ல, பிஸ்மில்லா இன்னமல் அமாலு பின்னியாத், இந்த பேண்ட் வருதுல்ல, பிஸ்மில்லா அல்லாவின் திருநாமத்தை கொண்டு, இன்னமல் அமாலு பின்னியாத் எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டு. இந்த கொண்டுங்கிறதுக்கு இந்த பி இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் 20 அர்த்தம் இருக்கு. இந்த பிக்கு 20 அர்த்தம் இருக்கு. இந்த 20 அர்த்தத்தில் எந்த அர்த்தத்தை இந்த இடத்துல வைக்கணும்? பிஸ்மிக்கு எதில் வைக்கணும்? பின்னியாத்தில் எதில் வைக்கணும்? அப்ப 20 அர்த்தங்கள் இருக்கும்போது இந்த பாண்டு வரும் பொழுது, ஒன்றோடு சேரும் பொழுது 20 அர்த்தம் கிடைக்கிறது என்றால், அந்த 20 அர்த்தத்தில் இந்த இடத்துல வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு பொருளை வைத்துக்கிட்டா அது எங்க போய் அதை முடியும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லுவோம், நேரம் இருந்தால் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா ஹிசாலின் சலாதின், 3 காரியங்களின் மீது உங்களுடைய பிள்ளைகளை ததீபு செய்யுங்கள்.